பின்னாடி சும்மா காற்று மாதிரி இருந்தால் அது எப்படி வெயிட் கொடுத்து வரும், சும்மா வெறும் டேராக சுற்றுடும். இப்போ இதில் இருந்து நான் அதை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 10 கீர் போட்டு அதே ரேஸ் பண்ணி ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்துட்டேன். இதுலேயே சுற்றிட்டு மழை வீலிங் தூக்கிறாம வீலிங் தூக்கிறாம துண்ணி மாதிரி இதான் வண்டி புண்டை ஒட்டாளின்னு சொல்லுவாங்க. கோலவழி கொட்டையிலே அடிச்சிட்டு புண்டைகளை நான் நடந்தே புண்டை வந்துடுறேன். நான் உங்களோட வரல செருப்பு போச்சு. வண்டியே தெரியும். மாலை வேலைலாம் சாமி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். செருப்பு புண்டத்து உனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. எவ்வளவு லாங் ஏறணும் பாருல. கொஞ்சமா இப்படியே கனவுண்டா, இப்படியே கனவுண்டா. நீ உங்க பார்த்தா தெரியாது இந்த வண்டி. அது 2 பிரேக் கிடையாது. இத்தனை மலையை தாண்டி வரணுமே, கொஞ்சமாவது எனக்கு சாமான் அடிபட்டுட்டு உனக்கு அவனுக்கு அடிபட்டான் தேடிட்டு இருக்கோல. நடந்து படிக்கட்டு உண்டு, அதுல நடந்து ஏறு வா பாண்டி. பாண்டி விட்டு வாட்டோடு கொஞ்சம் தூரம் விட்டு பாரு. பாண்டியோட கப்பல் நீ அப்படியே வாழை சொல்லுவோம், நாங்கள் நடந்து வரோம். வா நாங்கள் அப்படியே வந்துடுறோம். அந்த பெண்டு மட்டும் திருப்பி நிப்பாட்டு சொன்னி. இந்த பெண்டு தான் திருப்பினா இங்கே பாருண்ணா. நான் என்ன சொன்னேன், ஏறல இல்லை வேண்டாம் சொல்லுவோம். ஏறல பெயிண்ட் அப்பாவே வளைஞ்சிட்டு. அப்போ பாண்டி நடந்து நீ பேக் வாங்கிக்கோ. வா நான் போய் ஒன்று விட்டு அவனுக்கு கூட வருவான். அப்படியா வா இருக்கியா பாண்டி? எவ்வளோ தூரம் இங்கே? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் நான் உனக்கு கூட வரேன். ஏன்னா வருது அது வருதுன்னு பயப்படுறது கிடையாது. வாட்டுக்கு நெல்லுக்குள்ள விட்டு உடனே கூட வரலாம். வாழை சரி, அப்போ நான் வண்டியில் உட்காந்துருக்கேன். அங்கெல்லாம் உட்காரண்டா. நீ வாழை விட்டு நீ மேலே நடந்து நான் வந்துட மாட்டேன். வாழை இல்லை ஏறல மெதுவாக போயிடலாம். சரி நீ போனேன் செருப்பன் மலை. ஏன் செருப்பன் மலை? செருப்பாண்டால ஏன் செருப்பாண்டா வா. நான் 10 கிலோ மெதுவாக வந்தது ரைட்டு. நீ ஒரு ஆளாக வந்திருந்தா எந்த ஒரு ரிஸ்க் இல்லை. நான் அந்த வண்டியை மேலே தூக்கிட்டு கொண்டு வந்தோம். ஏறு நீ சரி அப்படியே இருந்தாலும் அந்த நீ வண்டி கொண்டு போனாலும் நான் பைக் எடுத்துகிட்டு வருவானா? சரி அதையும் பிரயோஜனம் 2 பேர். சரி நீ ஏறு வா ஏறு பார்த்து பிடிச்சிக்கா. போமா பிரேக்கில் மட்டும் காலை வச்சுக்கல. இல்லை ஃப்ரெண்டு பிரேக்குனா டைட்னா நீ பொண்ணே பண்ணி தரேன். உட்காரு இறங்க போட்டு இருக்கிற கதெல்லாம் நொறுங்கிட்டு போகணும். அப்படியே வண்டி அப்படி வண்டி உள்றமே இன்னும் டம்மால் இறங்கி வண்டியை தான் நீ பிடிக்கணும். செல்லு பிடிச்சிருக்கோம் ஒரு கை. வா எங்கே வண்டி போனக்கணும் போகுது. நான் நடந்தே புண்டு வந்துடுறேன். அடி புண்டாங்கிறக்கெல்லாம் தெம்பிடான வண்டியே தெரியல. போட்டு நாற்று அடிச்சிருக்கு. கொஞ்சம் இல்லை வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. தூமை கொல்றதுக்குனே புண்டை கூப்பிட்டு வந்திருக்கான் வண்டியில். கொஞ்சம் இல்லை அந்த வண்டி இந்த இடத்துல அப்சைட் ஆகிருக்கும். வாங்க காட்டுறேன். அதான் இதில் ஏதோ படி ஏறுறமே ஒன்று கொடுத்தாங்களா, அது எங்கே இருக்கு? இன்னும் நீ எல்லா சுண்ணியும் காட்டிடுற புட்டை இங்கே பார்த்தீங்கன்னா சாவு அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ ஒத்தாள் கூட உன்னால் ஏற்ற முடியலன்றா. கீரு போட்டு சொல்லும். இங்கே பாரு என்னோட சாகர் வீடு பதிச்சா அப்படியே பின்னாடி வீட்டு வச்சு வந்துருச்சு. பிரேக் அடிச்சா நிக்கல, வலிக்கிட்டே வந்துருக்குமா? உண்ட போச்சுடா. இதோட நம்ம இல்லை அந்த வண்டியில் எல்லா கீரும் முன்னே தான் விழும். நீ எல்லா கீரையும் பின்னாடி குறை. ஏழில் ஒன்றும் ஓத்தாளுங்க. நீ கத்துனாலும் ஊன்னாலும் சரி ஓடனாலும் சரி எவனும் வரமாட்டான். டாபிகர் போட்டு ஏற்றினா எப்படி ஏறும்? ஃபஸ்ட் கியர் போடணா, லூட்டன் பண்ணா. பாரு 2 கியரில் ஏற்றுறாரு. ஒரு ஆளே திணறுது. போசாங்க மெதுவா ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. அப்படியே சாப்பிடல பாருங்க. 10 கிலோ கிடக்கு. எனக்கு போடு. இப்போ தான் ஃபஸ்ட்டே விழுதுவா ஆஃப் ஆயிரும். நீ நியூட்ரு பண்ணு. நீ அடி இப்போ நியூட்ரு பண்ணல.
என்னால வண்டி பிளாட்டினா கீர் தான் மின்ன மிதி இது பிளாட்டிங் இல்லல்ல மின்ன மிதி இன்னும் மிதி அடே எல்லாத்தையும் மின்ன மிதியில லூட்டன் லைட் எரியுதா இல்லையா? எரியல நீ இன்னும் மின்ன 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 மிதி மின்ன இதுல எல்லாம் பின்னதால விழுந்துச்சு. இது நியூட்ரல் வந்துட்டா நியூட்ரல்ல மின்ன மிதியில இதை நானே ஓட்டிடுறேன். நீ இறங்கு. இது எப்படி இந்த இருக்கு பாரு நியூட்ரல் ஆயிட்டா இவங்க மின்ன மிதி கீழே போடு. சரி சரி நோ என்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்து பாரு. எல்லா கீரும் பின்னையா? இதுல எல்லா கீரும் பின்னதான். ஹெலிகாப்டர்ல காப்பாத்திட்டு போங்க தலை. மலையோட மலையா மலை இதுன்னு சாத்துங்க. ஏரிக்காடி மெதுவாடி நடந்து ஓடி கூட்டிக்கிறே இருக்கு. அதை வசதியா இருக்கு. ஆமால ஒவ்வொருத்தனையாட்டி விட்டுட்டா இருப்போம்லாங்க. அந்த லோட வச்சியாரு லோட வச்சியாரு குடுவோம் லோட குடு பாரு பாண்டி அந்த லைட்டு தான் அங்கே வரணும். ஒரே ரோடு தானே? ஒரே ரோடு நீங்கள் பண்ணலாம். காட்டு புளியில எதுவும் வராதுல்ல? ஒன்றும் வராதுல. அப்படி ஏனே நான் வந்து பயன்படுத்துனீங்க? அவனும் சும்மா அடி சொல்லணும். நீ பயப்படுற? நீ அதான் வண்டி எடுக்காம அப்படியே நின்றுட்டு வளதுல. இப்போ தான் தெரியுது கல்லாக்குள்ள பயந்து தான் நின்றுட்டி. அப்போ என்ன தனி விடு நம்ம ஏதோ போயிட்டு அவனுக்கு சரக்கு எடுக்கிறது சக்கரையை காலி பண்ணி இல்லை சரக்கு வேற ஏறி அது கூலிங்கா பார்த்தேன். சரக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்கு. சரி விடு நீ நடந்து முன்னாடியா இருக்கு. ஏறி பார்த்து போய்க்கிறாங்க. நீ இது பெயிண்ட் அப்பா மட்டும் கொண்டு வரியா? மெதுவா இல்லை அவனே அப்படி நடத்தி கூட்டி வருமா? ஆமாம் இதில் நடந்து காடு வேறு சரியில்லாத காடாக இருக்குல்ல. அவனும் சேர்த்து கூட்டி போயிடும். அப்படி நடந்து வரணும் முடியாது. நான் நடந்தனாலும் வந்துடும். ஏன்னா அவன் வேறு சொன்னான் மத்தியா காட்டில் நிறைய தான் இருக்குன்ட்டு. அதெல்லாம் ஒன்றுக்கு யார் சொன்னா? அவன் சொன்னான் பூசாரி. என்ன? ஆ ஆல்ரெடி ஜாப் ஏற்றிட்டு போனதுலேயே எனக்கு வலிக்குதான். வா அடி மெதுவாடி வா நடந்தே போவா. இந்த ஒரு மலையை மட்டும் கடந்துடும். அடுத்து கொஞ்சம் ஈஸி தான். நடக்கிற பாதை வந்துடும். நடந்து போயிடும். நடக்கிற பாதை அங்கிட்டு வரும். அதை ஆட்டிக்கிட்டு போகணும். நீ அந்த பாதையிலே சொன்னியால மொத்தத்தில் 1500 படி தானா? ஆமாம் 1500 ஸ்டெப் எடுத்து வச்சா இருந்திருக்கும். என்ன உடையில் பாம்பு வந்து படுத்து கிடக்கும் அவ்வளோதான். வேறு பழையரா வேறு எப்படி கொண்டு வந்தோமோ தெரியல எனக்கு. எனக்கே தெரில. நல்ல ரேஸ் கொடுத்து வச்சுக்கல சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆயிடுது போய் நீ வண்டி வீல் மட்டும் சுற்றி ஆஃப் ஆயிடுது. நீ வேறு ரேஸும் கொடுத்து வச்சுருந்தா அது ஒரு ரொம்ப ஏறக்கூடாது. இழுத்துட்டு பேர கூட அந்த அளவுக்கு உமால முன்னே தீட்டு போயிடக்கூடாது. என்னால் போயிட்டே இருக்கு. கொண்டாக வரும் என்னது வாங்க என்னில் விடல. இன்னும் செங்குத்து மலையே இருந்தாண்டல. ஆனால் கூட யாரையாவது எடுத்தாங்களோ கூட்டு வந்துருக்கலாம். என்ன 2 வண்டி வந்துருக்கோண்ணா. தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த வண்டி இழுத்துடலாம் பார்த்தேன். இப்பவும் ஃபோன் அடிச்சு யாரையாட்டு வர சொல்லுமா? வேண்டாயா அதுதான் பழக்கப்பட்டவங்கள கூப்பிட்டு வரும் நான் சொன்னேன். அப்படினால 3 பேர் வர முடியாதுல்ல. 2 பேர் தான் வரலாம். சரி எப்படி யாருக்கு கூப்பிட்டா? வரக்கூடாது. இறங்குமா? 3 பேர் வரக்கூடாது. சாமி வர விடாதீங்கயோ. கணக்கு வேறு எடுத்தீங்கன்னா. ஆமாம்
டீம்லாம் சரக்கு அடிச்சிட்டுல இருக்கானுங்க. இல்லை இவ்வளோ தானே. ஆமாம், நம்ம டீம் வந்து ஜாக்கில் இருக்குது. ஆனால் நம்மளும் பிக்கப்பில் இப்போ வரமச்சில் நம்ம வந்துட்டோம்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்மளால் வர முடியாது. நான் அது சொல்கிறேன், வர முடியாது. நம்ம வண்டி ஏறாது, வாய்ப்பே இல்லை. ஆள் இருப்பாங்கள்ல, அவங்க நம்மளாலே வர முடியல. ஸ்கூட்டி வச்சு எப்படி கொண்டு வந்துருப்பாங்க அதான் தெரில. ஸ்கூட்டியில் ஒரு லேடி வச்சுருப்பாங்க. பழகிருப்பாங்களோ ஒரு வேலை. அது ஆஃப் ஆகுது இல்லைல்ல மேக்ஸிமம், அந்த ஆள் திருக்கிட்டு வர்றது தானே. அப்பாவது ஃப்ரெண்டு பிரேக் இருக்கும் ஒன்று, அது வந்து மேக்ஸிமம் லோடு தக்கனா இழுக்கும். இது அப்படி இழுக்காது. எனக்கு தெரிஞ்ச சரக்கு அடிச்சு வந்து அதான் பெரிய மெயின். பாதி மழையாந்திருக்கும், இன்னும் இருக்குது. அந்த ஒரு பிரிஞ்சிருக்குமா, அந்த மலைக்கு இன்னும் வரல. நல்ல வேலை வண்டி கீழே போட்டாலும் யாரும் பார்த்துருப்பாங்கன்னு தெரில. வண்டியை துடைச்சிரு சைடு. அங்கே நெல் இதை கொடுத்துட்டு வண்டிக்கிட்ட அவனை கூப்பிட்டு வாராக்க பார்த்துக்கிறோம். மாலையெல்லாம் போட்டு வந்தார். வளர்த்து கூட கீழே போடலை, போட்டோமா? ஆமாம், போட்டுட்டு எல்லோரும் இறங்கி தானே தூக்கணும். இங்கேயில எப்படி பிக்கப் வந்துச்சு உமால? எனக்கு இன்னும் அதை நினச்சி பார்க்கவே இல்லையில. வரும்போதில் ஏதோ வேகமாக வந்த மாதிரி வேறு வந்தோல. பள்ளிரும் செருப்பு வேறு துவச்சி, செருப்பு வேறு இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு செருப்பு வந்தது. இப்போ தாண்டா வந்திருக்கோம் அந்த மலையே. இங்கே இருக்கிற சிலந்தி கூட பயமாக தானே இருக்குது. இதுதான் அந்த மலையே வேறு என்ன இருக்கு. சரி, மெதுவாக போய் அவனையும் கூப்பிட்டு வந்துரு. ஆமாம், கூப்பிட்டு வந்துரு. இல்லை சும்மா நரி எரியெலாம் கிடக்குன்னு சொன்னான் அவன். நம்ம இருக்கிறவங்க தைரியத்தில் தான் நம்ம பழகிட்டோங்கிறனால தான் வரான். அவன் கேட்டால் மாற்றிட்டோமா என்ன அப்போ கமெண்ட் என்ன அடிச்சுட்டானே அப்படிங்கிற கமிட்டியா. பழகினவன்ட்டெல்லாம் அடிக்கவே கூடாதுல்ல. அப்படியே கூட்டு இருந்துச்சு அவனை. நான் எப்படி போவேன்? வண்டியில் போ. என் வண்டியாக இருந்துச்சுன்னா நான் கீழே விழுந்தான் சரி, என்ன வேணா. என் வண்டினா நான் கண்டிப்பாக போயிடுவேன். இந்த வண்டியிலே போ. இந்த வண்டிலாம் ஒப்பேற பிரேக்கில் ஒரு குதியில் இதை கொண்டு போய் நான் எங்கே அவன் அங்கே நடந்து வந்துட்டு இருப்பான்பா. நான் உருண்டு அவங்ககிட்ட போய் விழுந்து மாப்பிள்ளை வா போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட கேளுண்ணா வேறு ஏதாச்சும் வண்டி தாங்க. உங்கள் வண்டி இங்கேருந்து வர்ற இல்லை பாறையில் வச்சு விழுந்துச்சு, கீழே போய் கிடக்குன வண்டி அப்படின்னு சொல்லல. இதில் தான் அப்படி தூக்குனாப்புல அங்கிட்டு இப்படி திரும்பிச்சுல வண்டி. நான் அப்பவுமே என்ன கொண்டு சொன்னல வண்டி தூக்குது அப்படின்ட்டு. எப்படி ஏற்றணும் தெரில. ஆனால் நான் பார்க்கும்போது இவ்வளோலாம் நிறையா அந்த மாதிரி தெரியல. என் ஃபோனில் ஃபுல் வீடியோ எடுத்துருக்கேன், பார்ப்போம்.
அங்கேருந்து இப்போ நம்ம வந்ததே எடுத்துருக்கோம். ஆமாம் பாதி தான் இப்போ இதில் 15 நிமிஷம் இதுவே ஓடிட்டு போறீங்க வந்தது. இன்னும் எவ்வளோ நேரம் ஓடுது பார்ப்பேன். ஏசி இருக்கும், ஏசிலாம் இருக்கு போல இல்லை. எல்லாமே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ வரம்பச்சியில் கூட ஈஸியாக இருந்துட்டோம், ஏன்னா போம்பச்சியில் ரொம்ப தூரம் போனமே இருக்கு. வண்டி யாரும் போல. மூணு வரணும்னா தூக்குது வண்டினா. இந்த இப்படி மேடாக இருந்துச்சுன்னா இப்போ வண்டியை தூக்க தான் செய்யும். எப்படியோ பெரிய மேடு இப்போ வந்தது. இந்த மேடில் தான் தூக்குனாப்புல இருந்துச்சுன்னா அதில் தான் பயந்தேன் தெரியுமில்ல. நாளைக்கு ஆள் எப்படி கீழே இறங்க போகிறோம், தலையை மேலே நிற்கான் தெரில. ஆர்வக்குளர் புள்ளையில் வந்துட்டீங்க. அவன் வேறு சொன்னான் டிராக்டர் தான் வரும்ன்ட்டு. பொலேரோ வந்துட்டோன்னா பொலேரோவே வருமா, வாயை திறந்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது போயிருமான்னு தெரில. இப்போ தான் இந்த மலையே தொட போகிறோம். தொட்டோம்னு நினைக்கிறேன். அது டேனிங் வந்துட்டோம்ல. ஆமாம் தொட்டுட்டோம். இதில் லெஃப்ட் அப்படின்னு நேராக போச்சுன்னா அந்த மலை தாண்டிட்டோம். லெஃப்ட்டு ரைட் எதுன்னு எடுத்துக்கிங்கன்னா அந்த மலை தாண்டலைன்னு அர்த்தம். தாண்டி புல்லட்லாம் தான் கீழே போட்டுருப்போம்ல. புல்லட்லாம் இருந்துச்சுன்னா எவனுக்கு தூக்காதே இருக்கு. அது கீழே விட்டுருவோம். மேலே பார்த்து வேலைக்கும் எதுக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம் இதில் எவ்வளோ பெரிய மேடு பேர். இது எப்படி இந்த மேடை ஏறி இருக்கும் பொலிரோப்போ. இது ஒரு வண்டிக்கு ஆயுத தள்ளி இருக்குது. வந்துட்டான்டா, ஜெயிச்சிட்டோம் மாறான், ஜெயிச்சிட்டோம். என்ன எப்படியாட்டு ஏற்றுட்டானுங்க. வாழ்க்கையிலே என்னால் மறக்கவே முடியாத மொதல் சம்பவம் பண்ணிட்டானுங்க. சிறப்பான சம்பவம். இத்துடன் செய்தி நிறைவேறது. நான் வீட்டுக்கு சேர போகிறேன், பார்ப்போம். கேஜிஎஃப் ஓத்த இருப்புட்டா கொல்லாமல் கொண்டு வந்து சேர்த்தி அதே பெருது. அடுத்த ரவுண்டு பார்க்குறாரு. இரு நீ நான் மேலே போய் ஒன்று வீடியோ எடுக்கிறானே. வண்டி பார்த்தா அங்கே புலி இலிலாம் பூடையில் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ வேறு இல்லை